நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சனிப்பெயர்ச்சி குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக சிவவாக்கு ஜோதிடர் KS கிருஷ்ணவேணி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். நமஸ்காரம்மா. வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கம்மா. சிவனுடைய அருளால நல்லா இருக்கும். ஓகே மேம். இன்னைக்கு நம்ம சனிப்பெயர்ச்சி குறித்து தான் பேச போறோம். நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல நிறைய சனிப்பெயர்ச்சி பத்தி பேசிட்டோம். எதுக்கு சனிப்பெயர்ச்சினாலே எல்லாரும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க? சனி பகவான் அப்படின்னாவே ஏன் அந்த ஜர்க்கு வருது, ஒரு பயம் வருது அப்படின்னா, அவர் வந்து இப்போ 9 கிரகத்துல பாவ கிரகங்கள் வரிசையில வந்துடுறார். ஆனா அவரு தான் ஆயுள், ஆரோக்கியம், தொழில், ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடியவரே சனி பகவான் தான். அப்ப எல்லாத்துக்குமே மஸ்ட் என்ன வேணுங்க? கண்டிப்பா தொழில், நல்ல வருமானம் வேணும். அப்ப அவங்களுக்கு ஒரு ஜீவனம், அந்த ஜீவனக்காரகரே அவர் தான். அதனால்தான் பயம். நம்ம செய்யக்கூடிய தொழில்ல ஏதாவது பிரேக் ஆயிருமா, அல்லது வருமானம் நிறைய இன்னும் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் ஆகுமா, நம்ம வாழ்க்கையில இன்னும் உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த பயிற்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் வாக்கியம் திருக்கணிதம் திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் மூலியமாக சொல்லக்கூடிய திருக்கணிதம் அப்படிங்கிறது ஒரு பஞ்சாங்கம். கிட்டத்தட்ட 1 இயர் கேப் வந்துருச்சு பாருங்க. கண்டிப்பா. இப்ப 6ஆம் தேதி வரக்கூடிய மார்ச் காலையில பெயரக்கூடிய இந்த அமைப்பு கோயில், அதாவது பிரசித்த பெற்ற கோயில், ஆகம விதிப்படி பூஜை புனஸ்காரம் செய்யக்கூடிய, அபிஷேகம் செய்யக்கூடிய திருக்கோயில்ல தான் இந்த பெயர்ச்சிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயரக்கூடிய அமைப்பு. அப்படிங்கறதுனால திருநள்ளார நம்ம மோஸ்டா எடுத்து இந்த நாள் தான் அங்க கரெக்டா உட்காராரு. இப்ப இருந்ததெல்லாம் அதுக்குன்னு ரப்பர் போட்டு அழைக்க முடியாது. அதனுடைய பலாபலனும் சிலருக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மதுரை, புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை அந்த சைட்லாம் பார்த்தாலும் கண்டிப்பா சிலர் இந்த ஸ்ரீரங்க ஐயங்கார்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் தான். 70% திருக்கணிதம்னு வச்சுக்கோங்களேன். வாக்கிய பஞ்சாங்கம் ரொம்ப இந்த கோயில் விஷயத்துக்கு மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. அப்ப அந்த கோயிலுக்கான பெயர்ச்சி சுவாமியோடைய இந்த விஷயத்துக்காக தான் இந்த சனி பெயர்ச்சி நம்ம விசேஷமா எடுத்துக்கிறோம், பலாபலன் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே மேம். இன்னைக்கு நம்ம விருச்சிக ராசி நேயர்கள் பத்தி பேச போறோம் மேம். பார்க்க தான் ரொம்ப ஹார்டா இருப்பாங்க, ஆனா மனசளவுல ரொம்ப சாஃப்டானவங்கன்னா இவங்கள தான் சொல்லலாம். இவங்களுக்கு எப்படி மேம் இருக்கு சனி பெயர்ச்சி? விருச்சிக ராசிக்கு எப்பயுமே உறவு, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, இந்த கூட்டு குடும்பம் எல்லாமே வேணும் வேணும் வேணும்னு நினைப்பாங்க. சில விஷயத்த கூட நம்ம கூட்டு குடும்பத்தோட இருக்கமே அப்படின்னு மறைச்சு கூட வச்சுக்குவாங்க. நம்ம படுற கஷ்டம் அவங்களுக்கு தெரிய வேண்டாமே அப்படிங்கிற எண்ணங்கள் யார்கிட்ட இருக்குன்னா விருச்சிகத்துக்கு தாங்க இருக்கும். இந்த சனி பெயர்ச்சிக்கு ஒரு வாழ்த்துக்களே சொல்லலாம். ஏன்னா 5ஆம் இடத்துல போய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உட்கார்றாரு. பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது 159ங்கிறது ஒரு விசேஷமான இடமா, திரிகோண பாவன்னு சொல்லுவோம். அந்த 5ஆம் இடத்துக்கு ஒரு வேல்யூ உண்டு. இந்த முன்னோர்கள் செஞ்சவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நம்மளே என்ன செய்வோம், நம்ம குழந்தைங்க சந்ததிகளுக்கெல்லாம் புண்ணியத்தை தானே சேர்த்துறதுக்கு தர்ம சிந்தனையோட இருக்கும். தர்மம் எதுக்கு பண்றது? நமக்காக மட்டுமா? சந்ததிக்கு, தலைமுறைக்கே எடுத்து கொண்டு போகணும். எவ்வளவு சம்பாரிச்சாலும் ஒரு பாகம் எடுத்து வைக்கலாம். அந்த அந்த பரிவு, அந்த பாவம் இதெல்லாம் பார்ப்பாங்க விருச்சிகம். அந்த ஹார்டா தெரியற மாதிரிதான் இருக்கு தடாப்டா, ஆனா நல்ல குணங்கள்லாம் உண்டு. அப்படி இருக்கக்கூடிய 5ஆம் இடத்துக்கு போய் உட்கார ஒரு விஷயம் என்னன்னா, இவரோட முயற்சியில இந்த 3-4 குறைய 5ல போறான். அப்ப இவங்களோட முயற்சிக்கு இனிமே பலாபலன் உண்டு. ஓகே மேம். எந்த மாதிரி விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா இருக்கணும்? இவங்களுடைய தொழில், வீடு, புதிய வீடு கட்டுறதுக்கு, வீடு சம்பந்தமான விஷயத்துக்கு. நானு கட்டிக்கிட்டே இருந்தேம்மா, 2 மாசத்துல முடியும் அல்லது 6 மாசத்துல முடியறது 1 வருஷம் ஆயிரும், இழுத்து விட்டுருவாங்க. வாஸ்து குற்றத்தை கொடுக்கலாம். இந்த 2.5 வருஷத்துல வீடு கட்டுறது இல்லைங்க, வாஸ்து குற்றம் இயற்கையிலே ஏதாவது ஒரு விஷயத்துல தடுமாற்றத்தை கொடுத்துரும். அதுல மட்டும் கவனமா இருக்கு. எந்த மாதிரி தொழில் தொடங்கலாம் இந்த டைம்ல? இவங்க வியாபாரம் சார்ந்து இவங்க தொடங்குறது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி கல்வி ஸ்தாபனம், அதே போல ஏன்னா 2 கூடையவர் தனுஷுங்க, குருவோடைய விஷயம் இருக்கறனால ஒரு கௌரவமான விஷயங்கள் எல்லாமே இவங்க தொடங்கலாம். காலேஜ் இது மாதிரி மருத்துவத்துறையில இருக்கிறதுக்கு இது மாதிரி நிறைய பேர், இந்த நர்ஸு, டாக்டர்ஸு, ஒரு ஹெச்எம்மா இருக்குங்க, டீச்சரா இருக்குன்னா விருச்சிகத்துல நிறைய பேர் இருப்பாங்க. அதே போல தொழில் செய்யக்கூடியவங்களா நிறைய பேர் விருச்சிகத்துல இருப்பாங்க. துலாம் விருச்சிகம் தான் இந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு. வருமானம், அன்றாட வருமானம் எல்லாம் இருக்குல்ல, அவங்களாம் அது பண்ண. அது மாதிரி
இருக்கக்கூடியவங்களாம் இவங்க தாராளமா தொடங்கலாம். அது மாதிரி தொழில இருக்கிறவங்களுக்கு விருத்தியும் கொடுக்கும் சனி பகவான். அந்த பூர்வ புண்ணியம் கிடைக்குதுல, அதனால நல்லா இருக்கும். ஓகே. இவங்களுக்கு திருமணம் எப்படி இருக்கு, இல்ல திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி. திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஜாதகத்தை பார்க்கணுமா. ஏன்னா ஜனன ஜாதகத்துல இருக்கிற குரு, சனி பகவான், சுக்கிரன் இதெல்லாம் எப்படி இருக்காரு, 7ஆம் பாவகம் எப்படி இருக்குன்னு பாக்குறது. இப்ப இந்த 7ஆம் பாவகத்துக்கு வந்து பிரச்சனை இல்லை, சரிங்களா? 7ஆம் பாவகத்துக்கு இவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு வந்து பூர்வ புண்ணியம் உடைய பலன் கிடைக்கிறதுனால சட்டுன்னு திருமணம் நடக்கும். பயப்பட வேண்டாம், சனி பகவான் கொடுத்துருவாரு. ஆனா ஒரு 10 பொண்ணு 5 பொண்ணு தேடக்கூடிய விஷயத்த கொடுத்துருவாரு. சின்ன சின்ன தடைய கொடுப்பாரு. அப்படியே நெருங்கி வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லிடுவாங்க. சரி வேற பொண்ணை பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்துடும். இப்ப நல்ல ஒரு கற்பனையில இருப்பாங்க, ஒரு பொண்ணு இப்படி வரணும், அப்படி வரணும், நமக்கு ஒரு மாதவன் மாதிரி வரணும், ஒரு ஸ்டைலா வரணும்னு. ஒரு சுமாரா வந்தாலும் பரவாயில்ல, நல்ல பொசிஷன்ல இருக்காரு, நல்லா படிச்சிருக்காங்க, ஒரு 5 டிகிரி பையன் படிச்சிருக்கலாம், இன்னைக்கு அபூர்வமா, கல்யாணம் பண்ணிக்குமாமா, சரி பண்ணிப்பாங்க. ஓகே மேம். இவங்க பெண்களுக்கு எப்படி இருக்கு, இவங்களுக்கான வாழ்வியல் பரிகாரம் கோயில்கள் சொல்லிடுங்க மேம். கண்டிப்பா. ஏன்னா விருச்சிகத்துக்கு வந்து விருச்சிகம் இந்த மிதுனெல்லாம் இருக்கிற பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணாங்க. இந்த அதே மாதிரி மேஷமெல்லாம் அவங்க குடும்பத்தை நல்லா நிர்வாகம் பண்ணி, ஏன்னா செவ்வாய் சரிங்களா, அதனால நிர்வாகத்தன்மை எப்படியா இருந்தாலும் அனுசரிச்சு போயிடுவாங்க. ஆனா கொஞ்சம் கோபம் தான் முன்கோபம் வரும். இந்த வரட்டு கௌரவம் எல்லாம் பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்குன்னு ஒரு மதிப்பு தரணும் இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்த விஷயம் வந்து இவங்களுக்கு வாழ்வியல் அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னன்னா, அந்த குழந்தைங்க படிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நோட்டு, பேனா, பென்சில் வாங்கி கொடுக்கலாம், நல்லா இருக்கும். அது வந்து நீங்க சனிக்கிழமை வாங்கி தர்றது நல்லது. முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். முருகனுக்கு வந்து பன்னீர், பால், தேன் இது மாதிரி அபிஷேக பொருள் வாங்கி இவங்க அடிக்கடி கொடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா நல்லது. ஊனமுற்றோர்களுக்கு ஏதாவது இந்த ஸ்டிக்கு நடக்கிறதுக்கு இந்த 3 கோல்பாங்க, அது மாதிரி வாங்கி கூட இவங்க நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். கண்டிப்பா. நன்றி மேம். சிவாய நம.